சொல்லுப்பா. அண்ணா கோடு 3017. நான் 13-14 கவர் தாங்க. கோட் 3017. பேக் அங்கே இருக்கு, எடுத்துக்கோ. போடுறா போடுறா காசு வேணா மட்டும் வாங்கிக்கிறானுங்க, போடுறா. திரும்பி கேட்டா தரவே மாட்டானுங்க. காட்சி வெளியே வெயிட் பண்ணுறா. ஓகேடா. காசு எப்படா தருவ? வீட்டில் வேற கேட்டுகிட்டே இருக்காங்க. டேய், நானா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். லாஸ் ஆயிடுச்சுடா. சரி வா வெளியில் போகலாம். அவன் எங்கடா? டே அவன் அங்கே இருக்கான், வாடா. சொல்லுக்கா. அம்மா கால் பண்ண சொன்னாங்க. வீட்டு ஓனர் வேற வாடகை கேட்டுட்டே இருக்காரு. அப்புறம் ஃபீஸ் வேற கட்டணும். சரி வைக்கா, நான் அனுப்பிச்சி விட்றேன். சே டேய் போலாமா, டைம் ஆகுது. வந்துட்டேன்டா. அம்மா டேய் வாடா போலாம். டேய் க்ரூஸ், சி வா. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் வரல. சில பேர்லாம் தப்பாக இருக்குது, சில பேர்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. பார்த்துப்பா. ஓகே ஓகே, கரெக்டாக அனுப்பிச்சி விடுங்க. கோட் 3017. சரி ஓகே. சரி எல்லாம் கரெக்டாக பண்ணிங்களாப்பா? இந்தாப்பா. நான் வரேண்ணா. போலாம் மச்சான். டே நீ பொண்ணு அப்புறம் வரேன். போடா போ. சரி போடா, பார்த்து போ. டேய் எங்கிட்ட காசு இல்லடா. டேய் என்கிட்டயும் காசு இல்லை, எல்லாம் இவனை வந்துடா.
சொல்லுமா. டேய் நவீன வண்டி கொஞ்சம் ஓரணும் பட்றா. அண்ணா ஏன் இன்னும் காசு அனுப்பாமல் இருக்கா? வீட்டு வாடகை, அம்மாவுக்கு மெடிக்கல் பில்லு, அப்புறம் என் காலேஜ் ஃபீஸ் வர டேட் கிட்ட வந்துடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுறா. சரிம்மா எனக்கு அனுப்புகிறான். சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுறா. சரி நான் வைக்கிறேன், பாய். எல்லாம் இவனை வந்தேன்டா. டேய் இதடா ஆச்சு. அம்மாவுக்கு மெடிக்கல் பில்லு, வீட்டு லோனு, தங்கச்சி ஃபீஸ் எல்லாம் இவன் அப்படா கட்டுவான். எல்லாம் ஒன்றால் தான்டா. எப்படா காசு தர? அஜய் வரலையாடா? அவன் லேட்டாக வரான்னு சொன்னான்டா. சரி ஓகே. அங்கே பாரு. மா நீ மட்டும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன் போல? அங்கே ஒருத்தன் வரானா? ஆமாம் வரான். இப்போ என்னதுக்கு? அவன் கையை பாரு. உன் ஃபோட்டோ உன் ஞாபகமாக இருந்துச்சு. இந்த செயின் மட்டும் ஆமாம் அவன் கையில் ட்ரெயின் இருக்கு. திருடலாமா? கிடலாமா? மச்சான் யாரா வண்டி? மச்சான் நவீன்டா. ஐயோ அம்மா நம்ம பாரு நீங்க பார்க்குறது எப்படி இருக்கும். அவங்ககிட்ட போய் திட சொல்கிறேன். எனக்கு என்னமோ சொல்கிறது தான் கட்டுன்னு தோணுது. பேசாம திடலாம். டேய் 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 பேசாம திடலாமா? சரி என்ன பிளான் வச்சிருக்கியா? நீ அவனை ஃபாலோ பண்ணு. ஓகே. நீ என் கூடவே இரு. ஓகே. ஒன்று உனக்கு, இன்னொன்று எனக்கு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு. ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கிடலாம். போட்டுடலாமா? ஓடுறதுனால இல்லை, பொருளில் மட்டும் தூக்குறோம். ஏதோ சொல்கிறேன். பிரச்சனை மாதிரி அவன் தான். சரி எதனா பிரச்சனை மாட்டிக்கினா விட்டு ஓடுறீங்களா? விட்டுறாதீங்களா? டேய் அவன் ஏன்டா இவ்வளோ பயப்படுறான்? இல்லையாடா அவனுக்கு. நீங்கள் நம்பி தானே போகிறேன். டேய் இதெல்லாம் பண்ணணுமாடா? காசு கேட்டால் தர மாட்டேன்றீங்க. ஏதோ சொல்கிறீங்க. டேய் மோட்டு சொல்கிறத செய்டா. நவீன் ஏன் எப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சிகரெட் பிடிப்பார். பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. அதான் சும்மா அப்போ இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. சே சொல்கிறா, ஏதோ வர சொன்னேன். ஒன்றும் இல்லைடா, எக்ஸாம் வேறு வருது. எக்ஸாம் ஃபீஸ் வேறு கட்டணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்பா வேறு கஷ்டத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் காசு கேட்க ஒரு மாதிரியாக இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னல, ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்கிறேன், நானும் செய்கிறேன். சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஆனால் செய்வேன்னு தெரில. ஒரு ஷாப்பில் பேக் ஒன்று இருக்குது. அது வாங்கிட்டு போய் இன்னொரு ஷாப்பில் கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். பேக்கில் ட்ரக்ஸ் இருக்கும். ட்ரக்ஸா? நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ட்ரக்ஸு தான் வாங்குற, எடுத்துகிட்டு போய் கொடுக்குற. அவ்வளோதான். உன் ஃபீஸ் கட்டிடலாம், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம். அவ்வளோதான் விஷயம். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தா தப்பு பண்ணணும். தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் ஓடிட்டுருக்காங்க. ஏதோ நீ கேட்ட, நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்கும். சரி நான் பண்ணுறேன். சரி ஓகேடா, நான் அங்கே பேசிடுறேன். டீட்டெயில் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இந்த டிஷர்ட் எல்லாம் போட்டு போகாத. போகும்போது ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுட்டு போ. நீ ஒன்றும் பயப்படாத. நான் எல்லாத்தையும் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி ஓகே, போயிட்டு வா. ஓகே. டே டீ கடைக்கு போகிறான்டா. நீயும் போய் குடுறா. என்ன ஒட்டிண்ணா? அண்ணா என்ன ஒட்டி.
என்ன செயினவே பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு திடீர்னு வந்துக்கலாம் நான். ஆமாம் செயின் ப்ரோ, சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இருந்துட்டாங்க. எனக்குன்னு யாரும் இல்லை, நான் தனியாக தான் வளர்ந்தேன். எனக்கு எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே அப்படியே வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் ப்ரோ. ஹாரி ப்ரோ. செயின் அடிச்சா மொத்த காசு கிடச்சிருவாண்ணா. முதல்ல அதை அடிப்போம், அப்புறம் பார்ப்போம். சரி ஓகே ப்ரோ, நான் கிளம்புறேன். அண்ணா அண்ணா ஜிபே இருக்காண்ணா? ஜிபேலாம் இல்லைப்பா. அண்ணா அவருக்கும் சேர்த்து காசு எடுத்துக்கோங்க. டேய் போலாம் வாடா. டேய் அவனை பார்த்தா பாவமாக இருக்கு. டேய் மூடிட்டு அவனை ஃபாலோ பண்ணுறா. டேய் வாங்க நினைக்கிறேன். சரி ஓகே, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். கடவுளே, ஏய் செயின் கொடு. ஜெயிலில் எதுவும் என்கிட்ட இல்லையே. செயின் இல்லையா? ஒழுங்கா செயினை கொடுத்துரு, தேவையில்லாமல் அடி வாங்கி செத்துறாத. டே 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 செயின் தானே வேணும், நான் வாங்கிட்டேன் போகடா. ப்ரோ செயின் தாங்க ப்ரோ. நீங்கள் செயின் தானே வேணும், இருங்க தரேன். இல்லை ஹலோ சொல்கிறா. அஜய் ஒன்று வேலையிலேருந்து வரல, அத்தான் என்னாச்சு பார்க்க போயிட்டுருக்கேன். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருடா. டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் வண்டியாதான். டேய் சே மிஸ் ஆகிட்டான். பார்த்து யாரா அவங்க? என்னாச்சு? யாருலான்னு தெரில, திடீர்னு வந்தாங்க, நடிச்சிட்டு செயின் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. டேய் ப்ரோ கால் பண்ணு. சொல்லுங்க ப்ரோ, நாங்கள் என்ன பண்ணணும்? நான் அப்புறமா கூப்பிட்றேன். அப்புறம் என் செயின் பத்திரமா இருக்கட்டும். சரி ஓகே ப்ரோ. உட்கார். கார்த்தி, செயின் பத்திரமா வச்சு கூட, இல்லைனா அவ்வளவுதான். சரி நீ மூட்டை வண்டி ஓட்ட. டேய் யாரும் இல்லை, ரோடு செம்ம க்ளீனாக இருக்கு, இங்கே வச்சு தூக்கிடலாம். இங்கே வச்சு தூக்கிடலாம். நான் முன்னாடி போய் அவனை மடக்கிறேன்.
ஏய் செயின் கொடு. செயின்ட்ரா. அடிங். டேய் க்ரோஸ், வண்டி ஓரம் விடுறா. யார் மேலே கை வைக்கிற? செயின் குடுறா. டேய் மச்சான், கால் நல்லா தானே இருக்கு. ஒரு வாரம் நடிக்கிறானோ தெரியலையே. இரு பாப்பா. ப்ரோ என்னோட துண்டு கொஞ்சம் எடுத்துறீங்களா? இந்தாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. என்ன கேட்ட? செயின் கேட்டேன், கொடு. ஐயோ பாக்கெட்டில் வச்சிட்டேனே, எடுத்துக்கோ. குடுறா. எடுத்துக்கூடா. குடுறா. எடுத்துக்கூடா. டேய் அடிங்க. டேய் டேய் டேய், நான் உனக்கு ஒரு டே அடிச்சேன், மீது 2 அடி அவன் அடிச்சாங்க. அவனை வேணா அடிச்சுக்கோ. ஏய் என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் வாங்கடா போயிடலாம். பணம் வேணுமா? ஆமாம் வேணும். டேய் ஆளோ டைப்பாக இருக்கா, போயிடலாம் வாடா. நான் சொல்கிறது பணம் கிடைக்கும். பண்ணுறோம். சொல்கிறா. பக்கத்தில் அவன் இருக்கானா? ஆமாண்டா. வெளியே வந்து பேசு. ம். கால் கட் பண்ணதுக்கப்புறம் நீ உள்ளே போயிட்டு எனக்கு கால் பண்ணுற மாதிரி பண்ணு. நான் எடுக்க மாட்டேன். நான் என்ன வர லேட் ஆச்சுன்ட்டு சும்மா ஏதாச்சும் பொழுமிட்டேரு. நீ புலம்புறத பார்த்து விஜய் என்னை தேடி வெளியே வரணும். ஓகேவா? சரி ஓகேடா. என்ன சொல்லு? அவனுக்கு பாவமா? ஏய் வாங்க. என்னாச்சு இன்னும் ஆளையே காணோம்? ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான். நீ போடா வரேன்னு சொன்னால் இன்னும் வரலை. பா ஒரு வழியா போயிட்டான்டா. சரி வீடு கவலைப்படாத, பிடிச்சிடலாம். பார்த்து பார்த்துடா, பொறுமையாகும். டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. கரெக்டாக போயிட்டுருக்குல. சரி வரான். டேய் என்னடா ஆச்சு? கீழே வந்துட்டு இருந்தான். 3 பேர் யாரும் தெரியல, செயின் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் போய் பிடிக்கிறதுக்குள்ளே தப்பிச்சு போயிட்டாங்க. ஓ உனக்கு எதாவது ஆளல? ஒன்றும் இல்லைடா, கீழே தான் வேண்டேன். சின்ன அடி தான். எங்கள் அம்மா செயின் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. சரி என்னன்னு பாரு. ஓகேவா இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமாடா? இல்லைடா ஓகே தான். டேய் மச்சான் இங்க வா. பேக் என்ன புதுசாக இருக்கு? உள்ள எதுனா இருக்குமோ? என்னடா? வெளியே போனல பேகு பார்த்தேன், வெயிட்டாக இருந்துச்சு. வெயிட்டாக இருந்துச்சா? என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பணமா?
ஆமாம். எவ்வளோன்னா தெரில. செம்ம பணம். என்ன பண்ணலாம்? வச்சிடலாமா? வச்சிடலாம்டா. செம்ம சான்ஸு. பேக் தூக்கிடலாம். சரியா? இந்த பேக்காடா? ஆமாண்டா. பேக்காடா? அந்த பேக் எடுத்தாதடா, வேறு பேக் எடுத்துக்கோ. அஜய் என்னடா பண்ணுறான்? சாரி மச்சான். என் பேக்கை விட்றா. பேக்கை விடு. என்னடா ஆச்சு உனக்கு? எங்களுக்கு அந்த பேக் வேணும். டேய் பேக்கை விட்றா. நீ என்னடா தள்ளி விடுற? டேய் சொன்னா கேளுங்க, பேக்கை வச்சுட்டு போயிருங்க, தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்காதீங்க. டேய் போத விடு, போயிடலாம் வா. பேக் எடுத்துக்கோ. அண்ணே பணத்தை எடுத்துட்டோம். ஆனால் அவன் பாவண்டாவன். டேய் வண்டி ஓரம் விடுறா. என்னாச்சு? வண்டி ஓரம் விடுறா சொல்கிறேன். டேய் என்னடா இறங்கடா கீழே. என்னடா பண்ற? என்னடா இது? என்ன இது? ட்ரக்ஸ்டா? டேய் இதுல கரெக்டாக பார்க்க மாட்டியா? இல்ல அடா போடா. டேய் சொன்னா கேளுங்க, பேக்கை வச்சுட்டு போயிருங்க, தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்காதீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எனக்காக நீங்கள் வருவீங்களடா? இவனடா இப்படி கேட்குறான்? நாங்கள் இருக்கோம்டா. டேய் சூர்யா கால் பண்ணு. சொல்கிறேன் மச்சான். சூர்யா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டானா உடனே போய் விஜயை காப்பாற்று. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தா வண்டியா டே. ஒரு விஷயத்த கூட கரெக்டாக பண்ண மாட்டான். டேய் சிப்பம் மூணு பண்ணியாடா. சரி போ. பேக் எங்கடா? ரூமில் 2 பேர் இருந்தாங்க, என்ன அடிச்சு போட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னன்னு கால் பண்ணுறா. அண்ணா என்னன்னு? சொல்கிறா. என்ன பேக் மிஸ் ஆயிடுச்சுன்னு அவன் ஃபோட்டோ இருந்தா. டேய் அவன் ஃபோனில் ஃபோட்டோ இருக்கா பாடுறா. பாஸ்வேர்ட் போடுறா. இவனா? இவங்க தான், இவங்க 2 பேர் தான். ஃபோட்டோ இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றேண்ணே.
ஃபோட்டோவில் இருக்கிறவனையும் போடு, கூட யான் இருக்கான அவனையும் போடு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என் பேக் என் கிட்ட வரணும். அப்படி இல்லை உங்கள் எல்லாரையும் நான் போட்டுருவேன். அதான் யாருன்னு தெரிஞ்சிச்சுல்ல, இவனை போட்டுருவேன். ஏய் போடுறான் அவனை. டேய் போடுறவங்க. தாங்க நீங்கள் கேட்ட பணம் பொண்ணே கிளம்புங்க. ஓகே ப்ரோ. டேய் புர்ரா. டேய் நிர்மல், இதில் 15 lakhs இருக்கு. நீ போய் அம்மா காப்பாச்சு. விஜய் நீ கிளம்பிடு. ப்ரோ செயின். ஓகே ப்ரோ கிளம்புங்க. அதான் பணம் கிடச்சிச்சுல்ல, பேக்கை தூக்கி போட்டு வர வேண்டியது தானே. என்ன போய் அவங்களுக்கு திருத்த போறியா? அவங்கள திருத்துறது ஏன் வேணும் இல்லை, சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க. அவங்களா திருந்தா உண்டு. நீ செய்கிற ஒவ்வொரு விஷயம் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ உண்டாகும். பண்ண மச்சான், நான் கூட இருக்கேன். வாடா. ஹாய்டா. என்னடா உம்மன் இருக்க? அட போடா மச்சான், என்னன்னு கேள. வந்ததுலேருந்து உண்மையே உட்காந்துருக்கான். டேய் என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. சொல்லு மச்சான், என்ன பிரச்சனை? பணம் தேவைப்படுது. எவ்வளோடா? 15 லட்சம். எதுக்கு மச்சான் அவ்வளோ பணம்? ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். சூப்பர் மச்சான், கை கொடு. டேய், அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும். 15 லட்சம் கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. வண்டியெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு. உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாங்கடா. சாரி மச்சான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சரி இதெல்லாம் ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுமா பார்க்கலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பயங்கர பணக்காரன். அவங்க அப்பா நிறைய சொத்து வச்சிருக்காரு. என்ன ஒன்றா அவன் எல்லாம் பாவம் பார்த்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனை மட்டும் ஏமாற்றிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில், அதே மாதிரி உங்கள் அம்மா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? பண்ணலாம். அண்ணனே திருட சொல்கிறீ? திருடுறது நமக்கு தப்புடா. பண்ணிக்கலாம்டா. ஏழை ஒன்றும் இல்லைல்ல, பணக்காரன் தானே, பிரச்சனை வராது. பண்ணலாம். பட்டு
சரி, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான், பண்ணிடலாம். பிரச்சனை வராமல் தான் சரி. அவன் வீடு எங்கே இருக்கு? இங்கே தான்டா, அண்ணா நகரில். நான் வேணா லொக்கேஷன் அனுப்புகிறேன், போங்க, போய் அவங்க கூட ஸ்டே பண்ணுங்க. பட் ஆனால் பாவம் பார்க்க வைக்கிறது எப்படின்னு தெரியல. சரி, ஓகே. நான் கண்டிப்பாக அவன் ரூம் போகிறோம், நீ அனுப்பி விட்டுற. என்ன மச்சான், வரும்போது நல்லா தான் வந்த, இப்போ நொன்ற. ஓ, புரிஞ்சு. மச்சான், நீ எனக்கு லொக்கேஷன் அனுப்பி விட்ரு, நான் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுங்களா மச்சான்? ஹெல்ப் பண்ணுமா? வாடா. நில்ற. கத்தியை கூப்பிடா. I can show you what love's supposed to feel like. I can show you ப்ரோ, what love's நீங்கள் நேற்றுக்கு இங்கே வந்தீங்க, போக வேண்டியதானே? என்ன ப்ரோ, காசுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை விட்டு போக முடியுமா? supposed to feel like. சரி, ஓகே, வாங்க போகலாம். I can show you, yeah, I can show you. ஏய், நீ என்கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட உன்னால் தப்பிக்கவே முடியாது. உன் சாவு அவர் கீழே தான்டா. அந்த பேரை தூக்கி போட்டுட்டு என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. நான் வரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் செத்துருக்கணும், இல்லை உங்கள் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவன் சாவு என் கையில் தான். என் பொருள் மேலே கை வைக்கிறியோ? என் பொருள் மேலே கை வைக்கிற